الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أوفوا بالعقود أحلت لكم بهيمة الأنعام إلا ما يتلى عليكم غير محل الصيد وأنتم حرم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن الحلال بين وإن الحرام بين وبينهما أمور مشتبهات أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் வல்லவனாகிய அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்பெறலாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபியின்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி அந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை கொடுத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் தோன்றிய ஏறத்தாழ 1400க்கும் மேற்பட்ட வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த எல்லா காலங்களிலும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது அந்தந்த காலங்களில் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சதும் மிகப்பெரிய ஒரு புரட்சியை கண்ட பாதை எது என்று சொன்னால், இஸ்லாம் கற்று தந்திருக்கக்கூடிய அந்த தனித்துவத்தை பாதுகாத்ததின் காரணமாகத்தான். இஸ்லாமிய மார்க்கத்திற்கென்றே தனித்துவம், இஸ்லாமியர்களுக்கு என்று இருக்கக்கூடிய தனித்துவமான அடையாளங்கள், அதுதான் எல்லா காலங்களிலும் இஸ்லாமியர்களை வாழ வைக்கக்கூடிய ஒன்றாக, கண்ணியத்தை தரக்கூடிய ஒன்றாக இருந்தது. உலகத்தில் எல்லாரும் ஒரு மாதிரியாக இருப்பாங்க, ஆனா இஸ்லாமியர்கள் அந்த விஷயத்துல வேற மாதிரி. ஏனாதான் இஸ்லாமிய தனித்துவம் அதுதான். உதாரணமா தொழுகை எடுத்துக்கொண்டால், தொழுகையை நின்றுட்டோம் அப்படின்னா யார்கிட்டையும் பேசக்கூடாது, யாரையும் பார்க்க கூடாது, சிரிக்க கூடாது, தூங்கக்கூடாது. இது மாதிரியான ஒரு கொள்கை கோட்பாடு உலகத்தில் எந்த மதமும் கொண்டு வர கிடையாது. வணக்கங்களில் தனித்துவம், வைக்கின்ற நோன்பில் தனித்துவம். எல்லா மதங்கள் விரதத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட ஒரு சொட்டு தண்ணீரை கூட வேண்டுமென்று நீ ஒன்னால் குடிக்க முடியாது என்ற ஒரு அழகான விரதத்தை ஏற்படுத்திய, நோன்பை ஏற்படுத்திய மார்க்கம் என்னன்னா இஸ்லாமிய மார்க்கம் தான். தனித்துவம், மற்றவர்களை போல அல்ல. ஹஜ்ஜுடைய வழிகாட்டுதல் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஹஜ்ஜை பொறுத்திருக்க வரைக்கும் குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட இடத்தை, சந்திக்க வேண்டிய இடத்தை சந்திக்க வேண்டியும், தங்க வேண்டிய இடத்தில் தங்க வேண்டும். உலகத்தில் இது மாதிரியான ஸ்ட்ரக்சர் வேறு எந்த மதத்திலையும் கிடையாது. அருமையான பெருமக்களே, அதே போலத்தான் முழு உலகமும் வட்டி ஆதரிக்கின்ற பொழுது, வட்டியை உயர்வாக பேசுகின்ற பொழுது, முதலாக வட்டி ஒரு கொடுமை, வட்டி மிகப்பெரிய சாபம், வட்டி உலகத்திலேயும் நஷ்டம், மறுமை வாழ்க்கைக்கும் நஷ்டம் என்ற ஒரு தேரியை கொண்டு வந்த மார்க்கம் என்னன்னா இஸ்லாமிய மார்க்கம். இப்ப இந்த எல்லா செயல்கள்ல என்ன விளங்குதுன்னா, இஸ்லாம் தனித்துவமானது, மற்றவர்களை பார்த்து காப்பி அடிக்கின்ற மார்க்கம் அல்ல. இந்த தனித்துவ கொள்கையின் மூலமாகத்தான் இஸ்லாமியர்கள் முழு உலகத்திலும் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை அடைந்தார்கள், மிகப்பெரிய கண்ணியத்தை அடைந்தார்கள். அதுல ஒண்ணுதான் பாருங்க, உணவு கட்டுப்பாடு. எல்லா உணவையும் சாப்பிட முடியாது, ஹலாலாக இருக்க வேண்டும். இறைச்சியாக இருந்தால் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த இறைச்சிகளில் மார்க்கம் சொன்ன இறைச்சியை மட்டும் சாப்பிட வேண்டும். வன விலங்கை சாப்பிடக்கூடாது, செத்தவைகளை சாப்பிடக்கூடாது, வேட்டையாடி இறந்தவைகளை சாப்பிடக்கூடாது. அருமையான பெருமக்களே,
உணவக விஷயத்திலும் கட்டுப்பாடு ஏற்படுத்திய இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் இதற்கு முன்பாக யாரும் ஏற்படுத்தாத ஒன்று. யாரும் சொல்லல. மனிதன் எப்படி இருந்தான்னா உலகத்துல தன்னை தவிர மற்ற எல்லாவற்றையும் விரும்பியதெல்லாம் சாப்பிடலாம், எந்த கட்டுப்பாடு இல்லை. பன்றியை சாப்பிடலாம், நாயை சாப்பிடலாம், ஓநாயை சாப்பிடலாம், பார்க்கின்ற எல்லாவற்றையும் சாப்பிடலாம். ஆனால் உணவு விஷயத்தில் இதைத்தான் சாப்பிட வேண்டும், அதுவும் உனக்கு நீ சம்பாதித்த ஹலாலாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அழகான தனித்துவத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய மார்க்கம். என்ன விளங்குதுன்னா, இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சம் எல்லா விஷயத்திலும் தனித்துவமாக செயல்படுவது. இஸ்லாம் எல்லாரும் முன்னிலையிலும் அதிகமாக கவர்ச்சியாக்கப்பட்டதற்கு காரணமே என்னன்னா, அவர்கள் தனித்துவமானவர்கள். ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறானோ, பெருமானார் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் செய்வார்கள். உலகம் என்ன பாதையில போகுதோ அதை பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் இந்த பாதையில போறாங்க, அந்த பாதையில போலாமா? முடியாது. இஸ்லாம் சொன்ன பாதையில போகணும். இப்ப இஸ்லாம் தனித்துவம் நிறைந்த மார்க்கம், அருமையான பெருமக்களே. ஆனால் சமீப காலங்களை பார்க்கின்ற பொழுது அந்த தனித்துவத்தை இழக்கின்றோமோ என்ற ஒரு பயம் ஏற்படுகிறது. குறிப்பா எந்த விஷயத்துல அப்படின்னா, உணவு சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்படுது. ஒரு உணவு ஹலாலா, முன்னாடி எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் சொல்லிவிட்டு தந்த பாடம் என்னன்னா, எந்த உணவில் கை வைப்பதற்கு முன்பாக விசாரிப்பார்கள், இது ஹலாலா, இது ஹராமா, எந்த அடிப்படையில் வந்தது, அது ஒரு நான்வெஜ் இறைச்சியாக இருக்குமே அது ஹலாலா, ஹலாலாமே அறுக்கப்பட்டதா, இதை உணவை கொடுக்கக்கூடியவர் முழுக்க முழுக்க ஹலாலாக கொடுக்கிறாரா என்ற எல்லா கேள்விகளும் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்த யதார்த்தமான ஒண்ணு. எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, இஸ்லாமிய கலாச்சார பண்பாடுகள்ல ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது என்று சொன்னால் பகிரங்கமான முறையிலே பிரகடனம் செய்யப்படும், இந்த விருந்து முழுக்க முழுக்க அது ஹலாலாக செய்யப்படுகிறது, ஹலாலான காசை கொண்டு செய்யப்படுகிறது என்றெல்லாம் சொல்லப்படும். இன்னைக்கு எல்லா விஷயங்களும் மாறி போச்சு. நீ பல்வேறுபட்ட மோசமான தனித்துவத்தை எழுந்து நிற்கக்கூடிய இடத்துல ஒண்ணு என்னன்னா, இஃப்தார் விருந்து. எங்க பார்த்தாலும் இஃப்தார் விருந்து. கவுன்சில் ஏற்பாடு பண்றாரு, எம்எல்ஏ ஏற்பாடு பண்றாரு. இத்தனை வருடங்களாக கூத்தாடிகளாக இருந்த கூத்தாடிகள் இப்ப ஏதோ இஸ்லாமியர்களை ஆதரிக்கிறோம் அரவணைக்கிறோம் என்ற பெயரிலே இஃப்தாருடைய விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. இதையெல்லாம் இந்த சமுதாயம் பார்த்து கொண்டு அதை அந்த விஷயத்தில் எந்த விதமான எச்சரிக்கையும் கிடையாது. உதாரணமா ஒண்ணும் இல்ல, எல்லா கட்சிகளையும் சேர்த்து பேசலாம். அரசியல் ரீதியாக இஃப்தார் விருந்தை செய்யக்கூடியவர்களை அரசியலாக வரவேற்கலாமா? அது வேறு பாதை. ஷரீஅத்துடைய பாதை வரவேற்க முடியுமா? ஷரீஅத்தாக அதை அனுமதிக்க முடியுமா? அருமையான பெருமக்களே, என்ன சொல்லறாங்கன்னா, நாங்க இஃப்தார் விருந்து மூலமா நாங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறார்களாம். இந்த ஆதரவு கிடையாது. எங்களோடு உணவில் நீங்கள் ஒன்றாக நிற்க தேவையில்லை, எங்களுடைய உணர்வோடு ஒன்றாக நிற்கணும், உணர்வோடு எங்கள் உரிமையோடு இருக்கணும். இஸ்லாமில் வக்ஃபோடு பிரச்சனை, சட்டவாரிய பிரச்சனை, அவர்களோடு தோல் கோர் தோளாக நிற்க வேண்டும். இதான் ஆதரவு. அதை விட்டு ஒரு நேரம் தொப்பி போட்டு உட்கார்ந்து ஊரை ஏமாத்துறதும், அதுக்கு சரி என்று முட்டு கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் என்னவென்று சொல்வது? ஷரீஅத் ரீதியாக அணுகுங்கள். அரசியலா செய்யலாமா வேணாமா அந்த பாதை வேற, அந்த இடம் வேற. ஷரீஅத்தாக கூடுமா? அருமையான பெருமக்களே, இத்தனை வருட காலங்களாக நடித்து கொண்டிருந்த அந்த கூத்தாடிகள் தன்னுடைய அதிகமான படங்களில் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டிய ஒரு மாபாதகன், மிகப்பெரிய கொடுங்கோலன், பல எதிர்ப்புகள் இருந்தும் கூட பல்வேறுபட்ட படங்களில் இஸ்லாமியர்கள் எதிரிகளாக சித்தரித்தவன். சொல்ல போனா பல படங்களுக்கு நாம் இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். இன்னைக்கு என்ன சொல்றானுங்க, அதெல்லாம் கடந்த காலம், இப்ப அரசியல் தலைவரா மாறிட்டாரு. எப்படி தலைவரா மாறினாரு? ஒரு கூத்தாடியாக இருப்பவன் தலைவனாக எப்படி மாற முடியும்? அப்ப தலைவனுக்கான தகுதி அவ்வளவுதானா? ஒரு நடிகனாக இருந்து விட்டால், உலகத்தை ஏமாற்றும் நடிகனாக இருந்து விட்டால் தலைவனாக மாறிவிட முடியுமா? அருமையான பெருமக்களே, இதெல்லாம் ஏமாத்துகின்ற பகட்டுகள். அப்ப உண்மையிலே நீ மாறியவனாக இருந்தா என்ன செய்யணும் அப்படின்னா, கடந்த காலங்களில் இந்த சமுதாயத்தை நான் பல்வேறுபட்ட என்னுடைய சினிமாக்களில் நான் எதிரிகளாக காண்பித்து விட்டேன், அதுக்கு இப்போது நான் வருத்தப்படுகிறேன் என்று கண்டனம் பகிரங்கமா கொடுக்கணும், அறிக்கை கொடுக்கணும். கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்களை ஏமாற்றுவதற்கான வேலை. அருமையான பெருமக்களை, இது ஒரு புறத்துல இருக்கட்டும். இன்னொரு புறத்துல பாருங்க, இஸ்லாமிய சமுதாயம் எவ்வளவு கேடுகட்ட சமுதாயமா மாறிடுச்சு அப்படின்னா,
அந்த இஃப்தார் விருந்தில் கலந்துக்கிறதுக்காக அல்லாஹ்வுக்காக வைக்கப்பட்ட நோன்பை விட்டு அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டிய இந்த நோன்பை எல்லாம் கடந்து அந்த கூத்தாடியை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அலைமோதி கொண்டு கூட்டத்திலே முட்டிக்கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்காமல் அவனை பார்க்க வேண்டும் என்ற மோகம் இருக்கிறது. ஈமான் எங்க பறிபோனது? ஈமானுக்கான பதில் என்ன? இந்த நோன்பு அல்லாஹ்வுக்கானது. அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள், நீ சாப்பிடுகின்ற உணவு, எதை நீ நோன்பாக உணவு சாப்பிட்டு வைக்கிறாயோ அது முழுக்க முழுக்க ஹலாலாக இருக்க வேண்டும். எந்த உணவை கொண்டு நோன்பு திறக்கிறாயோ அது ஹலாலாக இருக்கணும். ஏன்? இந்த நோன்பு அனைத்தும் அல்லாஹ்வுக்கானது. நோன்போடு ஒவ்வொரு நிமிடங்களும் என் ரப்புல் ஆலமீனுக்கானது. எவனோ சாப்பாடு போடுவான், எவனோ இஃப்தார் விருந்து கொடுப்பான். இந்த சமுதாயம் தரங்கெட்டு போனதுக்கான மிக முக்கியமான காரணிகள்ல ஒண்ணு, எங்க இலவசத்தை நீட்டாலும் முதல்ல போயிடுவான். ஒரு சேலை கொடுக்குறான்னு சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு நேரம் டீ காஃபி தரான்னு சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு நேரம் சாப்பாடு போடுறான், எப்படிப்பட்ட எதிரி நண்பனா மாறிடுவான். அப்ப அது மாதிரியான கலாச்சார சீர்கேட்டுல ஒண்ணுதான் இஃப்தார் விருந்து. யார் போட்டாலும் போறது, போடக்கூடியவர்கள் தவறில்லை. போடக்கூடியவர்கள் அந்த பணம் எங்கிருந்து வருகிறது? ஹலாலான பணமா? நியாயமாக சம்பாதிக்கப்பட்ட பணமா? காலம் முழுக்க மற்றவர்களை ஏமாற்றி சினிமா துறையின் மூலமாக ஹராமாக சம்பாதிக்கப்பட்ட பணம், வட்டியின் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட பணம், மோசடியின் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட பணம். இந்த பணத்தை நீ ஒருத்த இஃப்தார் திறக்கிற அப்படின்னா உன் நோன்பின் நிலைமை என்ன? அருமையான பெருமக்களே, நம்முடைய நோன்பை பற்றி நாம் தான் யோசிக்கணும், மற்றவர்கள் யோசிக்க மாட்டார்கள். என் நோன்பின் நிலைமை என்ன? இறைவன் பொருந்திக் கொள்வானா? ஒரு நாள் முழுக்க சிரமமாக நோன்பு நோற்றேனே, இதை இறைவன் பொருந்திக் கொள்வானா என்பது மற்றவர்கள் கவலை கிடையாது, நான் யோசிக்கணும் அல்லவா? இஃப்தாருடைய நேரத்தில் நான் சாப்பிடுகின்ற பேரித்தம்பழம், நான் சாப்பிடுகின்ற கஞ்சி, நான் சாப்பிடுகின்ற ஒரு வடை சமோசா, எதுவான இருக்கட்டுமே, அது ஹலாலாக வந்திருக்கிறதா? அப்ப இதை மஹல்லாக்கள்ல ஒருங்கிணைக்கிறதே சிரமம். அப்படிங்கிற பொழுது எங்கேயோ ஒருவன் யாரோ ஒருவன் இஃப்தார் விருந்து கொடுக்கிட்டான் என்று சொன்னால், அருமையான பெருமக்களே, இந்த சமுதாயத்தை போல இந்த விஷயத்துல இவ்வளவு மலிவாக நடந்து கொள்ளக்கூடிய சமூகம் யாரும் கிடையாது. எங்க என்ன போட்டாலும் போயிடுவோம். ஒண்ணு இல்ல, யாராவது விருந்து போட்டுட்டோம், எந்த விருந்தே தெரியாது. எந்த விருந்து யாரு போடுறா, ஹலாலா ஹராமா, எதன் அடிப்படையில் எதுவுமே தெரியாது, எல்லாம் சாப்பிடுறோம். அருமையான பெருமக்களே, நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இந்த விஷயங்கள்ல நிர்வாகங்கள் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஒவ்வொரு மஹல்லாக்களும் சரி என்ன செய்யணும்னா, சஹருடைய விருந்து யார் போட்டாலும் சரி நிர்வாகம் அதை கவனிக்க வேண்டும். தனிநபராக போடுகிறாரா, அவங்க இடத்துல பேசணும், எங்க பாய் நீங்க போடுற முழு உணவு ஹலால் தானே, கேட்கணும், தவறு இல்ல. சஹாபாக்கள் கேட்டிருக்கிறார்கள், அதை கேட்டு உறுதிப்படுத்தணும். ஒட்டுமொத்தமான மஹல்லாவும் ஒரு உணவை சாப்பிடுது என்று சொன்னால் அந்த உணவு ஹலாலா என்பதை நிர்வாகமாய் தீர்மானிக்க வேண்டும். சரி, ஒருத்தரா போடலைங்க, பல பேர் வசூல் பண்ணி போடுறாங்க. வசூல் யார் செய்கிறார்களோ அவர்கள் உறுதிப்படுத்தணும், நாங்கள் போடக்கூடிய இந்த உணவு முழுக்க முழுக்க ஹலாலாக வசூல் செய்யப்பட்டது. அருமையான பெருமக்களே, 500 600 700 நபர்களுடைய நோன்பு சாதாரண விஷயம் அல்ல. அந்த நோன்பு ஹராம் கலந்து விட்டால் அந்த நோன்பு கூடாது, பாவ நன்மைக்கு பகரமாக பாவமாக மாறிவிடும். இந்த எல்லா ஒழுக்கவியல் கோட்பாடுகளும் நம்ம இன்னைக்கு மறந்து போயிட்டோம். எந்த இடத்துல எந்த விருந்துகள் போட்டாலும் நீங்க போயிடுறோம். அருமையான பெருமக்களே, யாருடைய உணவாக இருந்தாலும் சரி, நம்முடைய வீட்டுடைய உணவை தாண்டி எந்த உணவில் கை வைப்பதாக இருந்தாலும் அதை யார் செய்கிறார், அது ஹலாலாக வந்திருக்கிறதா என்பதை தெரியாமல் நாம் சாப்பிடுவது இருக்கின்றது, நம்மை நாமே மடமையாக ஆக்கிகள் ஒரு சமம். அப்படி கேட்கறதுனால தவறெல்லாம் கிடையாது. மார்க்கம் சொல்லுது, ஒரு உணவு உனக்கு சந்தேகமாக இருக்கின்றதா, யாரிடம் வந்தது என்று தெரியவில்லையா, அதை தாராளமாக கேள். என்பா இது ஹலால் தானே, பிரச்சனையே இல்லை, ஹலால் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதே போல இஃப்தாரோடைய விருந்து அப்படிதான். இஃப்தாருக்கு அரிசி கொடுக்கறாங்க, பேச்சம்பழம் கொடுக்கறாங்க, வடை கொடுக்கறாங்க, வாங்கி வச்சுக்கலாம். கொடுக்கறதே பெரிய விஷயங்க. இல்ல எப்படி கேள்வி கேட்கறது? கொடுக்கறதே பெரிய விஷயம் அல்ல, கொடுக்கின்ற ஒவ்வொரு பொருளும் ஹலாலாக இருப்பது பெரிய விஷயம். ஒருத்த காலையிலிருந்து மாலை வரைக்கும் நோன்பு வைத்து வருவானையானால், எங்கேயோ ஒருத்த வட்டியில சம்பாதிச்ச ஒருத்தன் யாரை ஏமாத்தி கொடுத்த ஒருவனால ஒரு இஃப்தாரில் இருந்து நடக்குமையானால் அதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யார்? அப்ப நிர்வாகங்களுக்கு என்ன பொறுப்புகள் மஹல்லாக்கள் இருக்கின்றதோ அதனோடு சேர்ந்த முக்கியமான பொறுப்புகள்ல ஒன்று இஃப்தார் விருந்தாக இருக்கட்டும், சஹராக இருக்கட்டும், அதை தீர்மானிக்க வேண்டும், ஹலாலாக இருக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, காரணம் என்னன்னு சொன்னா, கிதாபுகள்ல நீ ஹதீஸ் கிதாபுல இருந்து ஹதீஸை படிச்சு பாருங்க.
ஒரு மனிதனுடைய உடம்பில் ஹராம் செல்லுமையானால் அல்லாஹ் பாதுகாக்க, இபாதத்துகள் கூடாது, தொழுகை கூடாது, அவனுடைய துவாக்கள் கூடாது. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு மனிதனுடைய உடம்பிலே செல்லக்கூடிய உணவிற்கும் அவனுடைய இபாதத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. அவனுடைய உணவுக்கும் உள்ளத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஒருவன் ஹலாலாக சாப்பிடுவானேயானால், ஆகுமானவற்றை சாப்பிடுவானேயானால் அவனுடைய உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் பிறக்கிறது, நல்ல அமல்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றது. ஹராமை சாப்பிடுவானேயானால் அவனுடைய உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் பிறக்கிறது. அருமையான பெருமக்களே, ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எவனுடைய உள்ளத்திலே தான் என்ன சாப்பிடுகிறோம் என்பதை முழுமையாக எப்பொழுதும் அறிந்து சாப்பிடுகிறார். ஒரு சின்ன கவலம் போனா கூட இந்த கவலம் யாருடையது, எதற்கானது, ஹலாலா என்பதை முழுக்க தெரிந்து சாப்பிடக்கூடிய ஒரு நபர் இன்னஹு கான சித்தியகன், இவர்தான் உண்மையானவர். ஏன்னா இபாதத் என்பது தொழுகையில் மாத்திரமல்ல, உணவிலும் இபாதத்தை கடைபிடிக்க வேண்டும். சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, மிகப்பெரிய மாமேதை, ஒரு நபர் ஹராமை தர்மமாக கொடுப்பார் எனால், ஒரு ஹராம் தான் நல்ல காரியம் செலவு பண்றார், ஹராமான வருமானத்தை நல்ல காரியம் செலவு பண்ணுவார் எனால் சொல்றாங்க, சுத்தமான ஆடையை அசுத்தங்களால் கழுவியதை போல. நல்ல ஆடை தான், ஆனா அசுத்தங்களால் கழுவி கொண்டு வந்துட்டாரு. அருமையான பெருமக்களே, அதனால ஹலால் ஹராமுடைய விஷயத்திலே மிகுந்த கவனங்களோடு இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னார்கள், இன்னல் ஹலால பையின், ஹலால் என்பது தெளிவானது, வ இன்னல் ஹராம் பையின், ஹராமும் தெளிவானது. தெளிவா இருக்கிறதுனால நீ எதை சாப்பிடுகிறாயோ, சம்பாதிக்கிறாயோ, கொடுக்கிறாயோ அதை சரியாக சட்டமுறைப்படி செய். தெரியலையா, செய்யவே கூடாது. சில பேருடைய தகவல்கள்லாம் வந்துச்சு, ஜகாத்துடைய பணத்தை வைத்து சகிர் சாப்பாடு செய்வதாக. இந்த விஷயம் உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஆனா இந்த சட்டம் எப்படி எடுத்துக்க முடியுமா? ஜகாத்துடைய ஒரு பணத்தை ஒரு பங்கு உள்ள கொடுக்கிறார், கூடுமா? அந்த சகரே கூடாது. சாப்பிட்டவங்களுக்கு கூட, கொடுத்தவங்களும் கூடாது. ஜகாத்துடைய பணம் எங்க கொடுக்கணும்? ஜகாத்துடைய பணத்தை சம்பந்தப்பட்ட ஏழையிடு அவர்கிட்ட அதிகாரப்படுத்தணும். இந்த பணம் உனக்கானது, நீ ஒரு ஏழை, நீ முஸ்லீமாக இருக்கிறாய், நீ தகுதியான நபர், கண்ணியப்படுத்தி கொடுக்கணும். கொண்டு போய் பொது காரு செலவிட முடியுமா? கட்டாயம் செலவு முடியாது. பொது காரியங்களில் செலவிடப்படக்கூடிய தொகை ஏழைகளும் இருக்கலாம், பணக்கார பெருமக்களும் இருக்கலாம். எனவே அந்த இடத்திலே ஜகாத்துடைய பணத்தை செலவிட முடியாது. அருமையான பெருமக்களே, எனவே சஹருடைய ஏற்பாடு செய்யக்கூடிய பெருமக்களாக இருந்தாலும் சரி, இஃப்தாருடைய ஏற்பாடு செய்யக்கூடிய பெருமக்களாக இருந்தாலும் சரி, ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹுடைய விஷயத்தில் எல்லோரும் பயப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா, ஒரு நோன்பு என்பது மிக அமானிதமானது. ஒரு சிறுவருடைய ஒரு நோன்பு, ஒரு பெண்ணுடைய ஒரு நோன்பு, ஒரு ஆணுடைய வயோதிக நோன்பு, அதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த விஷயங்கள். ஏனென்று சொன்னால் நோன்புகளுக்கு அல்லாஹ் நன்மை எழுதுவது கிடையாது, மாறாக அல்லாஹ் தன்னிடத்திலே உயர்ந்த தன்னை அர்ப்பணிக்கிறான். எனவே நோன்புடைய விஷயத்துல கவனமாக இருக்கணும். நான் பொதுவாக சொல்வது உண்டு, இதில் மற்றவர்களுக்கு பொதுமக்களுக்கு பங்களிப்பு இருப்பதை விட தான் ஒவ்வொரு நபர்களும் அவர்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் எங்கு சாப்பிட்டாலும் சரி, எந்த இடத்தில் சகிர் நோற்றாலும் சரி, எந்த ஊருக்குனா நீங்க போகலாம், இஃப்தாரில் இருந்து யார் வேண்டுமானாலும் தரலாம். கொடுக்கக்கூடிய பணங்கள், அந்த உணவுகள் அது ஹலாலாக இருக்கின்றதா என்பதை ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, அதே போல மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று, அது போன்ற விஷயங்கள் தான் நம்முடைய உணவை, நம்முடைய நோன்பை புத்துணர்ச்சி உள்ளதாக ஆகும். ஒருத்தர் ஹலாலான சாப்பாட்டை நோன்பு வைக்கிறார் அப்படின்னா அவரால் அந்த நோன்பை கொண்டு நல்ல அமல செய்ய முடியும். ஒருவருடைய உணவில் ஹராம் கலக்குமாயினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த உணவின் மூலமாக அவரால் எந்த நல்ல காரியங்களும் செய்ய முடியாது, மாறாக அவர் பாவத்தின் பக்கமாக இழுத்து செல்லப்படுவார். அதனால உச்சகட்டமான பேணுதல் வேணும். ஷரீஅத்துடைய சில விஷயங்களை சொல்லுவாங்க, மிகுந்த பேணுதல் தேவை. சின்ன தவறு செஞ்சால் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதல் ஹலீஃபா, அவங்கள்ட்ட ஒரு அடிமை இருக்கிறாரு. அந்த அடிமை மூலமாக ஒரு வருவாய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு இருக்குது. ஒரு நாள் எந்த வருவாய் தன் அடிமையின் மூலமாக வந்ததோ அந்த வருவாயிலிருந்து ஒரு உணவு தயாரிக்கப்படுது. அந்த உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அந்த அடிமை சொன்னார், இந்த உணவு எங்க வந்து தெரியுமா? சொல்லிட்டு சொன்னாரு, நான் ஜாஹிலியாவுடைய அறியாமை காலத்தில் குறி சொல்லக்கூடிய பழக்கம் எனக்கு இருந்துச்சு. குறி சொல்றது பொதுவா ஷரியத்துல கூடாது, ஹராம். நான் அப்ப என்ன செஞ்சேன்னா, ஒருத்தட்ட தந்திரமா குறி சொல்லி ஒருத்தரை ஏமாத்தினேன். சொல்றாரு, ஹதீஸ்ல வருது, தந்திரமாக குறி சொல்லி ஏமாற்றினேன். அதற்கு பகரமாக ஒரு பொருளை, ஒரு லாபத்தை அவன் எனக்கு கொடுத்து விட்டு சென்றான். அந்த லாபத்துல இருந்துதான் இந்த உணவு சமைக்கப்பட்டது. அவருக்கு சாப்பிட்டு இருக்காங்க உட்காந்து.
இதை சொன்னதா மாத்திரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே எழுந்து சென்று தன் வாயிலை விரலை விட்டு வாந்தி எடுத்தார்கள். ஹதீஸ் கிதாபுகள்ல வருது எந்த அளவுக்கு அப்படின்னா ஃபகா குல்ல ஷைஇன் ஃபீ பத்னிஹி, அந்த வயிற்றிலே இருந்த எல்லாம், உணவு மாத்திரமல்ல முழு வயிறு சுத்தமாகின்ற அளவிற்கு முழுமையாக எல்லாம் வாந்தி எடுத்தார்கள். இதான் இறையச்சம். ஏன்? ஒரு அணு அளவு கூட அது உணவாக சென்றால் கிதாபுகள் ஹதீஸ்கள்ல வருது, அது ஒரு ஹராம். ஒரு அணு அளவாக இருந்தாலும் உள்ளே சென்று அது சதையாக ரத்தமாக வளருமையினால் அது நிச்சயமாக நரகத்திற்கு தான் செல்லும். கிதாபுகள் வருது. அருமையான பெருமக்களே, அதனால் நாம் நம்முடைய குடும்பத்தார்கள் நாம் சாப்பிடக்கூடிய உணவு, நோக்கக்கூடிய சஹருடைய உணவு, நோக்கக்கூடிய இஃப்தார் எதுவாக இருந்தாலும் அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கொடுக்கக்கூடிய மக்களும் பரிசுத்தமானவற்றிலிருந்து முடிந்தால் கொடுங்கள். ஒரு ஹராமை ஹலாலோடு கலக்க வேண்டாம். அதுபோல இஃப்தார் இருந்து ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த கூட்டாளிகள், அரசியல் கட்சிகள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், பாகுபாடு இல்லாமல் சொல்ல முடியும். தயவு கூர்ந்து அது போன்ற இடங்களில் தயவு கூர்ந்து கலந்து கொள்ளாதீர்கள். மத நல்லிணக்கம் என்ற அடிப்படையிலே அரசியல் கட்சிகளை தாஜா பண்ண வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த பார்வையில் பார்ப்பது வேறு. நான் சொல்லக்கூடிய பார்வை என்னன்னா ஷரியத்துடைய பார்வை. ஒருவேளை அதில் ஹராம் கலந்திருக்கும் ஏனால் சாப்பிட்ட முஸ்லிம்களின் நிலை என்ன? யார் பொறுப்பேற்பா? யாரும் பொறுப்பெடுக்க மாட்டாங்க. அதனால நம்முடைய தனித்துவமாக இருக்கக்கூடிய அடையாளங்களால் தான் நம் காலம் முழுக்க வெற்றி பெற்றிருக்கிறோம். யார் என்ன சொன்னாலும் செய்யலாம், அவங்கள தாஜா பண்றதுக்கு, அவங்கள கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிதாகணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்முடைய வரையறைக்கு உட்பட்டு, ஷரியத்துக்கு உட்பட்டு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டுமே தவிர எல்லா இடத்திலும் ஹராமையும் பொறுத்து கொண்டு மத நல்லிணக்கம் என்ற பெயரில் எந்த விதமான கலாச்சாரங்களும் கிடையாது. இந்த விஷயம் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ரமலானுடைய காலங்கள் பல்வேறுபட்ட விஷயங்களால் நாம் ஏமாற்றப்படுகிறோம். பல்வேறுபட்ட சோதனைகள், அதில் ஒரு முக்கியமான சோதனைகள் தான் இந்த உணவு சார்ந்த சோதனைகள். எனவே இந்த விஷயத்திலே எல்லோரும், நிர்வாகங்கள் உட்பட, ஜமாத்தார்கள் உட்பட, உணவை கொடுப்பவர்கள் வாங்குபவர்கள், கஞ்சியை கொடுப்பவர்கள் வாங்குபவர்கள் எல்லாரும் இந்த விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். வல்லரஹ்மா நாம் அனைவருக்கும் இந்த ரமலான் மாதம் முழுக்க எல்லா நோன்புகளையும் ஹலாலான முறையிலே பரிபூர்ணமாக பரிசுத்த உணவுகளை கொண்டு நோற்று, அதே போல பரிசுத்தமான முறையில இஃப்தார் வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் நம்முடைய எல்லா நோன்புகளையும் அல்லாஹ் கபூல் செய்த வண்ணமாக ஒரு தௌஃபீக் ஏற்படுத்தி தருவானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி வண்ணமாக அல்லாஹ் மௌத்தை நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.